அதான் நானும் நம்முடைய ஆசிரியர், தமிழ் ஆசிரியர் சங்கர் சார் அதனால தான் இன்றைக்கி குறிப்பாக அங்கே கூட்டிகிட்டு வந்தது காரணம், ஒரு ஆசிரியர் இனம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நம்ம சங்கர் சார் மாதிரி ஆளுங்களாக தயவுசெய்து நீங்கள் வந்து உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். கண் பார்வை இல்லை என்று சொன்னாலும் தன்னுடைய கல்வி அறிவு கொண்டு எப்படி கேள்வி கேட்டாருங்கிறது எனக்கு அவ்வளோ ஒரு பெருமையாக இருக்கின்றது. அதனால தான் இந்த மேடையில் அவர் ஏற்ற வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். நான் இது நீங்கள் சொன்னது போல் அவரிடம் அவர் வாக்குவாதம் செய்திருக்கிறது எல்லாமே நானும் அவர்கிட்ட தனிப்பட்ட முறையில் கேட்டிருக்கேன். நான் பட் அவர் அது சார்ந்து அதுக்கான கம்ப்ளைண்ட் கொடுக்கறதும் கொடுக்காது அவருடைய விஷயம், அது அவருடைய இஷ்டம் என்று சொன்னாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த காணொலியின் மூலமாக பார்த்ததை வைத்துக்கொண்டு கண்டிப்பாக அவர் மீது அந்த மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய அந்த நபர் மீது கண்டிப்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் துறை அமைச்சர். ஏன்னா இது ஏன் ப்ரெமிசஸ், ஏன் ஏரியாவுக்கு நீ வந்து நீ பேசிட்டு போயிருக்க, நீ என்னோட ஆசிரியரை வந்து நீ வந்து அவமானப்படுத்திட்டு போயிருக்கிற, அதனால் ஒன்றை நான் அவ்வளோ சீக்கிரம் நான் சும்மா விட மாட்டேன் என்பதை இந்த நேரத்தில் அடுத்த திட்டமாக தெரிவித்துக் கொள்ளும். இல்லை வேணாம், அது நிர்வாக ரீதியாக ஆசிரியர் வந்து பேட்டி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விதி இருக்குது. பட் எதுவாக இருந்தாலும் நான் அவருடன் அமர்ந்து பேசும்பொழுது கூட நானும் அவருடன் நான் சிலது நீங்கள் துணிஞ்சு பண்ணுங்கள், நாங்கள் நிற்கிறோம் ஏன்னு சொன்னோம். மறப்போம் மன்னிப்போம் இருப்போங்க ஏன் அப்படின்னு சொன்னாங்க. பட் அது அவருடைய பெருந்தன்மையை காட்டுகின்றது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் சங்கர் சார் அவன் வந்து பேசுனதை என்னால் கண்டிப்பாக சும்மா விட முடியாது என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக அந்த வருகின்ற எவிடன்ஸ் நமக்கு தேவை. எவிடன்ஸே இருக்குது, அதில் வீடியோவே இருக்குது. அந்த வீடியோவுக்கு தகுந்தாற் போல் அவரோட நீங்கள் சொல்கிற மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு விசாரணை நடத்தப்பட்டு உரிய நடவடிக்கை அவர் மேல் எடுக்கப்படும் என்பதை நான் தெரிவிக்கிறேன். என்கொயரியில் வந்துட்டுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். இல்லை, உங்களுக்கு முன்னாடி வச்சுட்டு என்கொயரி பண்ணுறது ஒரு நிர்வாகத்துக்கு கிடையாது. இதுக்கு ஏற்கனவே நம்முடைய அலுவலர் பெருமக்கள் தலைமையில் இயக்குனர் தலைமையில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு விசாரணை நாங்கள் இது வந்து ஒரு நிர்வாக ரீதியாக எடுக்கக்கூடிய ப்ரொசீஜர் தான். ஆனால் அந்த ப்ரொசீஜர் வந்து காலம்லாம் தாழ்த்த மாட்டேறாங்க. நான் உங்களுக்கு சொன்னது 3 நாள் நான் சொல்லியிருக்கேன். அந்த 3 நாளில் உரிய நடவடிக்கை யாராக இருந்தாலும் எடுக்கப்படும். இல்லை, நீங்கள் வந்து இந்த ஃபோட்டோ வச்சுட்டு கேட்குறீங்க, அது எல்லா அமைச்சரையும் பார்க்குறாரு. எனக்கு விசிட்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 100 பேர் பார்க்குறேன். ஆளுக்கு வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க. எதுக்காக வராங்க எதுக்காக போகிறாங்கன்னு நமக்கு தெரியாது. பட் இருந்தாலும் இதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு அதுக்காக அவர் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டாங்கிறதுக்காக அனுமதி கொடுக்குறங்கிறதுலாம் அது ஒன்றும் மிக மிக ஒரு தவறான செய்தி. திராவிட மாடல் அரசு நடத்திக்கிட்டோம். எந்த விதத்திலையுமே கொள்கையில் காம்ப்ரமைஸ் ஆகாத ஒரு இயக்கம் நாங்கள் தாங்கிறதுனால அது உங்களுக்கே நன்றாக தெரியும். ஒன்றிய அரசு கொடுக்குற பணத்துலேருந்தே நான் சொல்கிறேன். அவன் சொல்கிற என்இபியை கூட எங்கள் கொள்கை ரீதியாக நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த பணத்தை எங்கள் வாங்கினீங்கள அவசியம் கிடையாதுங்கிற மாதிரி தான் எங்களுடைய முதலமைச்சர் எங்களை வளர்த்துருக்கிறோம். அதனால் நீங்கள் தயவுசெய்து அதையும் இதையும் நீங்கள் முடிச்சு போட வேண்டும். இந்த மாதிரியான நபர்கள் ஒரு இன்டென்ஷனோட தான் செயல்படுறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அதாவது நாங்கள் எல்லா அமைச்சர்களையும் சந்திக்கிறோம் அப்படின்னு ஒரு இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்துறது பேசக்கூடியவர்கள் அதான் நான் சொன்னேன். பேசக்கூடியவர்கள் யாராச்சும் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் நீங்கள் கொண்டு வரீங்க, நல்ல எண்ணத்தில் கொண்டு வரீங்கன்னு ஆசிரியர் ஆசைப்படுறது தவறு கிடையாது. ஆனால் வரவனுடைய பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது, அவன் எந்த மாதிரியான சமூகத்திலேருந்து வரீங்கன்னா அவன் என்ன மாதிரியான அவனோட பேக்ரவுண்ட் இருக்குது, இதுக்கு முன்னாடி அவன் என்ன மாதிரியான உரைகளாம் நிகழ்த்தியிருக்கான்னு தெரிஞ்சுட்டு தான் அவங்க கூட்டு இருக்கணும். தவறு இவங்க மேலே இருக்கின்றது, பள்ளி நிர்வாகத்தின் மேலே இருக்குது. ஆனால் அதற்கு அடிப்படை காரணம் யார், இவருக்கு அந்த தைரியத்தை அந்த அனுமதியை கொடுத்தது யார், அந்த அனுமதியை கொடுத்தவர்கள் யாராக இருந்தாலும் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்.